கோயம்புத்தூரில் ஒரு அரசு பள்ளியை ஒரு அறக்கட்டளை எடுத்து ஸ்மார்ட் பள்ளியை மாற்றி வச்சுக்குது. நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கு ஒரு 10% புதுச்சேரியில் கல்வியை கொஞ்சம் தரமாக கொடுங்க. ஸ்கூலை மூடிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும், ரெஸ்ட் பாருக்கு வாடகை ஓட்டுவாங்க. பெரும்பாலும் பார்த்தோன்னா சட்டமன்ற உறுப்பினர் கையில் இருக்கும், எம்பி கையில் இருக்கும். இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு கற்பனையான ஒரு விஷயம் இல்லையா சார்? கற்பனை. நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, வாரத்தில் ஒரு கொலை நடக்குதா இல்லைங்களா பாண்டிச்சேரியில்? அப்போ இந்த அரசே குற்ற செயலுக்கு ஊன்றுகோலாக இருக்குன்னு அர்த்தம். நான் ஒரு படித்த பட்டதாரியாக இருந்தால் என்ன ஆகும், என்னுடைய லைனே வேறமாகும், நான் குற்ற செயலை செய்ய மாட்டேனே. அப்போ தரமான கல்வி இருந்தால் நான் குற்ற செயலுக்கு எப்படி வருவேன்? ஒரு மனிதனுக்கு தேவை இருப்பிடம், தரமான கல்வி, தரமான மருத்துவம். சரி சார், இப்போ என்ன இப்பவும் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு வெளியில் போயிட்டு தான் இருக்காங்க, அப்புறம் என்ன வெளியில் போய் நான் வேலை செய்யறதுக்கு நீங்கள் எது கவர்மெண்ட்டு? கோயம்புத்தூரில் ஒரு அரசு பள்ளியை ஒரு அறக்கட்டளை எடுத்து ஸ்மார்ட் பள்ளியை மாற்றி வச்சுக்குது. நீங்கள் அது மாதிரி கூட செய்ய தேவையில்லை. நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கு ஒரு 10% எங்கள் பிள்ளைகளாவது படிக்கிறதுக்கு எதாவது செய்யுங்க. ஏன்னா எங்களை தான் முடித்து காலி பண்ணிட்டீங்க, அடுத்த ஊரில் நிப்பாட்டிட்டீங்க. வாக்களிச்சதற்கு அடுத்த தலைமுறை நல்லா இருக்குது. 10% புதுச்சேரியில் கல்வியை கொஞ்சம் தரமாக கொடுங்க சார். இப்போ வீராம்பட்டினம் ஸ்கூலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு போராட்டம் நடத்துனாங்க. அது என்ன விஷயமா போராட்டம் நடத்துனாங்க சார்? ஆசிரியர் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால அவங்க போராட்டம் பண்ணாங்க சார். அது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 4-5 வருஷமாக அப்படி இருக்குன்னு தான் சார் போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டேன்னா, ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தேன்னா பெரும்பாலும் பார்த்தோன்னா அரசு பள்ளிக்கூடத்தில் பார்த்தோன்னா ஏழை மக்கள் மட்டும்தான் படிக்கிறாங்க. ஓரளவுக்கு நடுத்தர ஃபேமிலி தனியார் ஸ்கூல் தான் நோக்கி போகிறாங்க. இங்கே பார்த்தோன்னா ஆசிரியர் பற்றாக்குறை ஆகினா பெரும்பாலும் பேர் தனியார் ஸ்கூலை நோக்கி போயிடுவாங்க. அப்புறம் அரசு பள்ளிக்கூடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மூட வேண்டிய சூழ்நிலை ஆகும். ஸ்கூலை மூடிட்டு என்ன சார் பண்ண போகிறாங்க? ஸ்கூலெல்லாம் அப்படி இப்போ ஸ்கூலை மூடிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும், ரெஸ்ட் பாருக்கு வாடகை ஓட்டுருவாங்க. நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது சார். ஸ்கூலை இதுக்கோசரம் ரெஸ்டோ பார்க்கோசரம் மூடுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம் சார். ஒன்றும் இல்லை, பிள்ளைகள் வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆசிரியர் ஒழுங்காக பாடம் நடத்தினா பிள்ளைகள் ஒழுங்காக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க போகுது. அப்போ ஆசிரியர் ஒழுங்காக பாடம் நடத்தலை, அங்கே கல்வி தரம் சரியில்லைன்னு என்ன பண்ணுவாங்க, உடனே வாங்கியாவது நம்ம பிள்ளைய நல்ல நிலைமைக்கு படிக்க வைக்கணும் தான் ஒரு பேரண்ட்ஸும் நினைப்பாங்க. அந்த வழியில் தான் பெரும்பாலும் பிள்ளைகளை எவ்வளோ கடனை வாங்கியாலும் தனியார் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஏன் தனியார் ஸ்கூலை ஊக்குவிக்குதுன்னு சொல்கிறீங்களா இந்த கவர்மெண்ட்? ஆமாம் சார், பெரும்பாலும் தனியார் ஸ்கூலை தான் ஊக்குவிக்கிறேன். ஏன்னு கேட்டால் பெரும்பாலும் பார்த்தோன்னா சட்டமன்ற உறுப்பினர் கையில் இருக்கும், எம்பி கையில் இருக்கும், இல்லை ஆட்சியாளருக்கு பினாமி பேரில் இருக்கிறவங்க கையில் தான் இருக்குது. அப்போ அனுமதியெலாம் யாருக்கு கொடுக்குறாங்க? பெரும்பாலும் பார்த்தா எம்எல்ஏக்கு, எம்பிக்கு, அது மாதிரி நிலைமையில் தான் இருக்கிறவங்க, கோடீஸ்வரனுக்கு தான் கிடைக்கும். இப்போ இங்கே நடத்துகிற ஸ்கூல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற எம்எல்ஏ எம்பிகளோட தான். அதனால் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக டீச்சர்ஸ் பற்றாக்குறையை காமிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க. உண்மை தான் சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ சிபிஎஸ் கல்வி கொண்டு வந்தாங்க. எங்கே கொண்டு வந்தாங்க? பெரும்பாலும் அரசு பள்ளியில் மட்டும்தான் நடக்குது. தனியார் பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டும் இருக்குது, சிபிஎஸ் கல்வியும் இருக்குது. அப்போ ஸ்டேட் போர்டில் படிக்கிறவன் ஏற்கனவே அவங்க அந்த வழிமுறையில் தான் எல்லாம் நாமளே எல்லாம் படித்தோம். அப்போ அதனுடைய கல்வி தரம் பார்த்தா அந்த நிலைமையில் தான் நம்மளுடைய பிள்ளைகளும் இருக்குது. திடீர்னு ஒன்றுமே புரியாத ஒரு கல்வி தூக்கி வைக்கும்போது என்ன ஆகும்? அரசு பள்ளியில் இருக்கிறவங்களாம் சிபிஎஸ்சின்றது ஒரு நல்ல பாடத்திட்டம் தான், நல்ல பாடத்திட்டத்தை சார். எனக்கு அதனுடைய அடிப்படையிலேருந்து வந்தால் தானே எனக்கு புரியும். சரி சார், இப்போ இந்த ஸ்கூலில் டீச்சர் பற்றாக்குறை இருக்கிறதுனால இப்போ அந்த போராட்டம் பண்ணாங்க. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் அந்த நிலைமை மாறி இருக்கா? சூப்பராக மாறிக்கு சார். ஏன்னா மங்களத்துலேருந்து 2 டீச்சர்ஸ் தூக்கின்னு அதில் போட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க என்ன செய்யும், அங்கே டீச்சர் பிள்ளைங்க பற்றாக்குறையாக இருக்குன்னு அதுங்க இருக்கும். இப்போ இவங்களுக்கு 2 நாள் வரும்போது இவங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கும். இப்படி பற்றாக்குறையாக இருக்கும்போது என்ன ஆகும், பிள்ளைகள் அடுத்த வருஷம் தோல்வி அடையும். நேராக தூக்கின்னு போய் ஏன்னா வேலைக்கு போடான்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைகள் தான் சரி நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்காக ட்ரை பண்ணுவாங்க. பெரும்பாலும் பிள்ளைங்க தோல்வி அடைஞ்சு போச்சுன்னா எங்கே சார் போவோம்? ஒன்றும் மாடு மேய்க்க போவோம், இல்லை ஏன்னா ஒர்க்ஷாப்பு வேலைக்கு போவோம். ஒர்க்ஷாப்புக்கு வேலைக்கு போகும்போது என்ன செய்வான், ஏன்னா பசங்க கூட குடிக்கணும், அதை குடிப்பான், குடிச்சிட்டு ஏதாவது தவறு பண்ணுவான். அப்புறம் அவன்கிட்ட தவறு பண்ணால் தூக்கி போய் ஜெயிலில் போடுவான். அவன் ஜெயிலில் போய்ட்டு வந்தால் என்ன செய்வான், சின்ன குற்றவாளி பெரிய குற்றவாளி ஆவான். அப்போ இந்த அரசே குற்ற செயலுக்கு ஊன்றுகோலாக இருக்குன்னு தான் அர்த்தம். இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு விஷயம் இல்லையா சார்? கற்பனை. நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, வாரத்தில் ஒரு கொலை நடக்குதா இல்லைங்களா பாண்டிச்சேரியில்? கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 294 சதுர கிலோமீட்டர் தான் சார். எவ்வளோ காவலர்கள் இருக்கிறாங்க, ஏன் கொலை நடக்குது? டோட்டலாக அப்படி சொன்னால் பெருசாக தெரியுது. ஆக்சுவலாக ஒரு 26-30 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் இந்த டோட்டல் பாண்டிச்சேரியுமே. அவ்வளோ கூட இல்லை சார். மொத்தமாக நீங்கள் சேர்த்து பார்த்தோன்னா 10 கிலோமீட்டர் கூட வர சார், சுற்றி எடுத்தால் கூட. ஏன் இந்த கவர்மெண்ட் இவ்வளோ மோசமாக வேலை செய்யுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா வெறும் 10 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு ஸ்டேட்டை கூட இவங்களால சரியாக மெயின்டைன் பண்ண முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சார், கல்வியை ஒழுங்காக கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க, படிச்சுட்டு எனக்கு வேலை கொடுன்னுவீங்க. அப்போ நான் வேலை கொடுத்தா என்ன ஆகும்? நீங்கள் அதுக்கு அடுத்து உங்கள் தொழிலை பார்ப்பீங்க,
உன் குடும்பத்தை பார்ப்பீங்க, பாருக்கு வருவீங்களா? ஓ, இது வந்துட்டு சுற்றி இங்கே அரசியலே வந்துட்டு இங்கே பள்ளி கல்வி எல்லாமே வந்துட்டு பாரை பேஸ் பண்ணி தான் நடக்குதுன்ற மாதிரி நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சார். சார் பாரில் தான் இன்றைக்கி வாழ்க்கையே ஓடுது. பாண்டிச்சேரி முதியோர் பென்ஷன் கொடுத்தாலும் அந்த பாரினுடைய காசை தான் எடுத்து கொடுக்குறீங்க. எதை அது இப்போ நீங்கள் அரிசி காசு போனாலும் அதை எடுத்து தான் கொடுக்குறீங்க. ஒரு மழை நிவாரணம் கொடுக்கறனாலும் அந்த காசை எடுத்து கொடுக்குறீங்க. வேறு எதுலேருந்து எடுத்து கொடுக்குறீங்க? ஒரு நல்ல அரசாங்கம் தான் என்ன தான் சார் தொழிற்சாலையை உருவாக்கும். தொழிற்சாலை உருவாக்கினா அடுத்த இளைஞர்கள் படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு தொழிற்சாலை உருவாக்கிறாங்களா இந்த 25 வருஷத்தில்? இருக்கிற தொழிற்சாலையை மூடனாங்களே தவிர. சரி சார், இப்போ என்ன இப்பவும் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு வெளியில் போயிட்டு தான் இருக்காங்க, அப்புறம் என்ன? வெளியில் போய் நான் வேலை செய்யறதுக்கு நீங்கள் எது கவர்மெண்ட்டு? சார் எல்லா ஸ்டேட்லையும் இது இருக்கிறது தானே. அந்தந்த ஸ்டேட்டில் படிச்சுட்டு அந்தந்த ஸ்டேட்லேயே தான் வேலை செய்கிறாங்களா என்ன? சார் எத்தனை பேருக்கு வெளியில் வேலை கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதிகபட்சம் பார்த்தோன்னா அவனுக்கு எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 100 பேருக்கு வேலை கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு ட்ரிப்பும் 400 பேர் அவனுடைய நிலைமை என்ன ஆகுது? வேலை இல்லாமல் சுற்றி கிடப்பான். அவன் வேறு ஏதாவது போவான், யாரு கூட போய் நிற்பான், அவன் கஞ்சா போடுவான், தேவையில்லாத ஒரு குற்ற செயலை உருவாக்குவான். சார் ஒரு 5 வயசு சிறுமியை கூட கற்பழித்து சாவடிச்சாங்க. அதுகளே நிறையா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முத்தால்பேட்டில். இது மாதிரி போக்சோ வழக்கு நிறைய இருக்குதா சார்? சார் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நடக்கிறதுக்கெல்லாம் வந்து முதல்வர் தான் பொறுப்புன்னு நீங்கள் சொல்கிறது வந்துட்டு தப்பா இல்லையா சார்? ஒரு குடும்பத்தில் நிர்வாகம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். ஒரு தருதலையாக இருந்தால் எப்படி சார் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும்? இல்லை சார், நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. எதுவும் இல்லை சார், நான் ஒரு சாதாரண உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு வீடு இருக்குது. வீட்டில் ஆம்பளை வேலைக்கு போவோம். ஆம்பளை குடிச்சிட்டு சுற்றிங்கன்னா யார் வேலைக்கு போவாங்க? பெண்கள் தான் வேலைக்கு போவாங்க. அந்த பெண்களுக்கு எவ்வளோ வேலை கிடைக்கும், எவ்வளோ சம்பளம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பெண்களுக்கு போனால் எவ்வளோ கிடைக்கும்? அதிகபட்சம் ஒரு 200-300 தான் கொடுப்பான். ஒரு ஆம்பளை வேலைக்கு போனால் 1000 ரூபா சம்பாதிப்பான். அப்போ அந்த குடும்பத்தில் அவன் 1000 ரூபா சம்பாதிச்சுன்னா குடும்பம் நல்லாயிருக்கும். இந்த 300 ரூபா சம்பாதிக்கிற லேடிஸ் என்ன செய்யும்? சாப்பாடு செலவு தான் பார்க்க முடியும். அந்த பிள்ளைகளை வளர்க்க முடியுமா? கல்வி தரமும் ஒழுங்காக கொடுக்க மாட்டீங்க. எதுவுமே கொடுக்காம அதுக்கு அடுத்து என்ன ஆகும்? கீழே இருக்கிற ஏழை மக்களாக தான் இருக்குமா தவிர வளர்ச்சி பாதைக்கு போவா சார்? இது வரைக்கும் என்ன வளமாச்சு பாருங்கள். எல்லாம் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க தான் பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களாம் வெளியே போய்க்கின்னு இருக்கிறாங்க. ஏன்னா தொழில் இல்லை, இருப்பிடம் இல்லை. இருப்பிடத்தில் ஜேசிபி இயந்திரம் வச்சு இடிக்கிறீங்க, பொய் வழக்கு போட்டு உள்ளே தூக்கி போகிறீங்க. அது மாதிரி மோசமான அரசு தான் இருக்குது. நீதி எங்கேயாவது இருக்குதா சார்? எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஆக்கிரமிப்பு எடுக்கிறது தான். அதையே நீங்கள் பெருசாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது எங்கேயோ ஒரு ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறீங்களா சார்? ஒவ்வொரு தொகுதியும் என் கூட வாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒவ்வொரு தொகுதியும் ஒரு 3000க்கு மேலே ஆக்கிரமிப்பு இருக்குது. இப்போ அந்த ஆக்கிரமிப்பில் தான் நீ பட்டா கொடுக்குறீங்க. அவங்க காலத்துக்கு அந்த ஆக்கிரமிப்புலேயே இருக்கிறாங்களே, அவங்களுக்கு பட்டா கொடுத்தா அடுத்த நிலைமை அவங்க என்ன மாறும்? வீடு கட்டின்னு நிம்மதியாக ஒரு சுதந்திரமான வாழ்க்கைக்கு போவாங்க. லாஸ்ட்டு வரைக்கும் அவங்கள குடிசிலே வச்சு வேடிக்கை பார்க்கறது தானே வேலை. ஏன்னா எலெக்ஷன் அப்போ ஏதாவது குடிசையை கொளுத்தி விட்டுட்டு நான் போய் ஒரு பாய் கொடுக்குறேன், தலைகாணி கொடுக்குறேன், பெட்ஷீட்டு கொடுக்குறேன், இதை மாதிரி சொல்லி தான் இந்த அரசு வந்து ஆட்சி பண்ணுதா தவிர ஏதாவது ஒரு உருப்படியான காரியம் பண்ணுதா? சரி, நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நம்ம குடிசை மாற்று வாரியமாக லோனு கொடுக்குறீங்க, 5 லட்ச ரூபா இப்போ தான் அறிவிச்சுக்கிறீங்க. ஆனால் நிறைய பேருக்கு நாங்கள் லோனு கொடுக்குறோம், பட்டா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு அவங்க வீட்டையும் இடிச்சிட்டு இன்னி வரைக்கும் யாருக்காக எனக்கு லோனு கொடுத்துக்கிறீங்களா? அப்போ இதெல்லாம் ஏமாத்து வேலை தானே. ஒரு கருமாதி கோட்டை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 15 லட்ச ரூபா ஒதுக்குறீங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு எத்தனை 6 தூணு போட்டு கட்டுறதுக்கு 15 லட்ச ரூபா ஒதுக்குறீங்க. ஒரு குடியிருக்கிற வீட்டுக்கு எவ்வளோ போகிறீங்க? இப்போ இது வரைக்கும் 3 லட்ச ரூபா லோனு தான் கொடுத்துட்டு ஓடி நிற்குது. 5 லட்ச ரூபா அறிவிச்சுக்கிறீங்க. எப்போ கொடுப்பீங்கன்னா அடுத்த பட்ஜெட்டு வரும்போது அறிவிப்பீங்க. அறிவித்த உடனே என்ன செய்வாங்க? மொதல் கடை அடித்து அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு 10 பேருக்கு ஒவ்வொரு தொகுதியில் லோனை கொடுத்துட்டு அடுத்த தவணை நான் ஆட்சிக்கு வந்தவொடனே கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஓட்டை வாங்கிட்டு போயிடுவீங்க. இப்படி தான் நடக்குது சார். சரி சார், இப்போ நம்ம கல்வித்துறையிலேருந்து வேறு எங்கேயோ போயிட்டோம். நான் என்ன நினைக்கிறேன், இந்த கல்வித்துறையில் வந்துட்டு இந்த கல்வித்துறையால் தான் சார் இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனைகள்லாம் வரது காரணம். எனக்கு அறிவு இருந்தால் நான் வேறு மாதிரி போவோம்ல லைனு, என்னுடைய வாழ்க்கை மாறும்ல. நான் ஒரு படித்த பட்டதாரியாக இருந்தால் என்ன ஆகும்? என்னுடைய லைனே வேறமாகும். நான் குற்ற செயலே செய்ய மாட்டேனே. அப்போ வந்து தரமான கல்வி இருந்தால் நான் குற்ற செயலுக்கு எப்படி வருவேன்? கரெக்டு தான் சார். ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு 19 நீங்கள் ஒரு ஏரியா, அதாவது இந்த இப்போ நீங்கள் எடுத்தோன்னா 2000க்கு மேற்பட்டவர் படித்த பட்டதாரிகள் இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் எங்கள் இயக்கத்தை சொல்லிக்கிறாங்க, இதை கேளுங்கன்னு சொல்லி நாங்களே பல முறை மனு கொடுத்துக்கிறோம். அப்போ என்ன செய்றீங்க? அந்த ஆசிரியருக்கு பற்றாக்குறை இருக்கிறது, அவன் படித்து அப்படியே இருக்கிறான், வேலை கேட்டால் வேலை கொடுக்க மாட்டேங்க, அவனுடைய வயசு முடிஞ்சு போகுது. வயசு முடிஞ்சவொடனே அவன் கூலி வேலைக்கு போகிறான். கூலி வேலைக்கு போனவொடனே என்ன, ஒரு ஆசிரியர் கூலி வேலைக்கு போகும்போது மன உடைச்சல் கஞ்சா பாதிக்கு போகிறான். கஞ்சா பாதியில் போட்டு ஏதாவது தவறு பண்ணிட்டா ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவொடனே என்ன செய்கிறான்? அதுக்கடுத்து அவன் கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். கொலை பண்ண உடனே அவன் குடும்பனுடைய நிலைமையாக மாறி போய் குற்ற செயலில் தானே சார் போகிறான். எல்லாத்துக்குமே காரணம் அந்த கல்வி தானே. கரெக்டு தான் சார். இந்த ஆளுநர் அரசுக்கு நீங்கள் கொடுக்குற அறிவுரை என்ன? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு தேவை இருப்பிடம், தரமான கல்வி, தரமான மருத்துவம், அதுக்கடுத்து அவன் வாழ்வாதாரத்துக்கு தேவையான தொழில்,
குடிமகனுக்கு தேவையானது இது எல்லாமே இங்கே பறிக்கப்படுதுன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து இந்த என்ஆர் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற அறிவுரை என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, என்ஆர் வந்து அப்படியே அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனான்னா நிம்மதியாக இருக்கும் சார்.